அன்பு சகோதர சகோதரிகளும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியில் ஒரு பணக்காரன், ஒரு ஏழை. ஏழையின் பேர் லாசரஸ். உங்களுக்கு தான் தெரியும் இந்த வாசகம். பணக்காரன் சொகுசாக, மகிழ்ச்சியாக, ஆடம்பரமான விலை உயர்ந்த ஆடைகள்லாம் அணிந்து அவன் வீட்டில் இன்புற்று இருக்கிறான். மகிழ்ச்சியாக சாப்பாடு சாப்பிட்டு நல்ல விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். வாசலில் ஒரு ஏழை லாசரஸ், உடம்பெல்லாம் புண்ணு இருக்கு, பசியால் வேதனைப்படுகிறான். நாய்கள் அவன் புண்களை நக்குகிறது. நாய்கள் தான் அவனுக்கு துணையாக இருக்குது. ஆகவே நாம் கேட்கலாம், இந்த மாதிரி இருப்பாங்களா ஒரு பணக்காரர்? இந்த மாதிரி கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு கருணை இல்லாமல் வாசலில் ஒரு ஏழை இருக்கிறானே, அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாமே. அவனால் செய்ய முடியும். பணக்காரர், நிறைய காசு வச்சிருக்கான், நிறைய பணம் வச்சிருக்கான், வசதியா இருக்கான், செய்யலாமே. இந்த மாதிரி மக்கள் இருக்கலாம், இருக்கக்கூடும், இருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு விதமான ஒரு மனிதர்கள். எந்த உணர்ச்சியும் இருக்காது, இரக்கம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இது ஆங்கிலத்தில் செல்ஃப் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உணர்ச்சியெல்லாம் மங்கி போச்சு, உணர்ச்சியெல்லாம் மறுத்து போச்சு. அப்போ எந்த உணர்ச்சியும் இருக்காது. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை, அவங்க மகிழ்ச்சி, அவங்க வசதி, அவங்க சொகுசான வாழ்க்கை, இதை பற்றி தான் கவலை. மற்றவங்க பற்றி கவலை இல்லை. ஆனால் லூகாஸ் இதை எச்சரிக்கையாக சொல்கிறார். இந்த மாதிரியான அவரோட காலத்தில் இந்த மாதிரியான பணக்காரர்கள் பிறருக்கு உதவாமல், எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் பிறருக்கு உதவ மனசு வரல. அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். எச்சரிக்கை என்னதுன்னா, ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். கடவுள் அப்படி திருப்பிடுவார் எல்லாத்தையும். அப்ப நம்ம நற்செய்தியில பாக்குறோம், கடவுள் கடைசியில இறக்கும் போது லாசரஸ் மோட்சத்துக்கு போறான், இந்த பணக்காரர் நரகத்துக்கு போறான். ஆகவே இருக்கிற வரைக்கும் நாம் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும். இதான் நல்லது. நிறைய கொடுத்துருக்காரு கடவுள், நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம், பிறருக்கு உதவி செய்யலாம். உதவி செய்தால் நல்லது. நமக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, நாம் இறக்கும்போது ஒருவேளை நாம் அந்த பணக்காரர் போல அவங்க கூட போய் நரகத்தில் இருந்தால் என்ன செய்யுது? அப்போ இதெல்லாம் நடக்கூடாது நம்மளுக்கு. ஆகவே நாம் இன்றே இந்த ஜப காலத்தில் முடிந்த வரைக்கும் ஏழைகளுக்கு உதவுவோம். நம்மிடம் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருள், உணவு ஏழைகளுக்கு கொடுத்து அவர்கள் தேற்றுவோம். இதற்காக ஆண்டவரிடம் அன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.